நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸ் 7th சாப்டர் எக்ஸசைஸ் 7.2 வந்து செகண்ட் சம் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். y = x² - 5x + 4 என்ற வளைவரைக்கு எப்புள்ளிகளில் வரையப்படும் தொடுகோடு 3x + y = 7 என்ற கோட்டிற்கு இணையாக இருக்கும். இப்போ நமக்கு ஒரு வளைவரை கொடுத்துட்டாங்க. இங்கே தொடுகோடு பார்த்திங்கன்னா நமக்கு 3x + y = 7 கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ இதில் இருக்கிற அந்த வளைவரை பார்த்திங்கன்னா தொடுகோடு எந்த புள்ளியில் வந்து நம்ம வரைஞ்சோங்கன்னா இந்த தொடுகோடுக்கு வந்து இணையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதைத்தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போ கொஷினை கொடுத்துட்டாங்க. வளைவரை பார்த்திங்கன்னா நமக்கு y = x² - 5x + 4. இப்போ இதுக்கு வந்து சாய்வு கண்டுபிடிக்கணும். இப்போ சாய்வு பண்ணும் போது ஃபார்முலா நமக்கு தெரியும். m = dy/dx ஈக்குவல். இப்போது y என்ன கொடுத்துட்டாங்க? இப்போ x². இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு x² பொறுத்து ஒரு வகையீடு செய்வோமா? அப்போ என்ன வரும்? 2x பவர் வந்து 2 - 1னா 1 மைனஸ் 5ங்கிற நம்பர் அப்படியே வந்துடும். எக்ஸை வந்து வகையீடு செய்யும் போது என்னாகும்? 1 ஆகுமா நமக்கு? ப்ளஸ் 4 வகையீடு செஞ்சோம்னா நமக்கு மாறிலி உறுப்பு 0 ஆகிடும். ஈக்குவல். இப்போ 2x அப்படியே வந்துடும். மேலே 1 போட தேவையில்ல, ஆப்ஷனல் தான். -5 × 1 5. இது எம்மோட மதிப்பு. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 3x + y - 7. இதுக்கான சாய்வு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போது சாய்வுக்கு வந்து இப்போ தொடுகோடுன்னு போது சாய்வுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். m = -xோட கெழு x-இன் கெழு / y-இன் கெழு. சரிங்களா? இப்போ ஈக்குவல். இப்போது எக்ஸுக்கு என்ன கெழு பாருங்க கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற மைனஸ் அப்படியே வந்துடும். எக்ஸின் கெழு இங்கே 3 கொடுத்துருக்காங்களா? அப்போ இங்கே 3 வந்துடும். / y-இன் கெழு. y-க்கு முன்னாடி எதுவுமே இல்லை, 1 இருக்கிறது அர்த்தம். அப்போது 1 கீழே 1 போட்டல 1 தான், போடலான்னு 1 தான். அப்போ எம்மோட மதிப்பு என்ன? -3. சரிங்களா? இப்போ 3 கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா எம்மோட மதிப்பு. இதை வந்து சமன்பாடு 1ன்னு எடுக்க போகிறோம். அடுத்து இப்போ கண்டுபிடிச்ச எம்மோட மதிப்பு வந்து சமன்பாடு 2 அப்படின்னு எடுக்க போகிறோம். சரிங்களா? அப்போ 2ன் மதிப்பை சமன்பாடு 1ல் பிரதியிட. அப்போ 1ல் கொடுக்கும்போது என்ன? m = 2x - 5. இப்போ mக்கு பேர் -3 கொடுக்கலாமா? -3 = 2x - 5. இப்போ -5 இந்த பக்கம் இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறுமா? அப்போது -3 + 5 = 2xன்னு வருமா? இப்போ லெஸ் பண்ணால் என்ன ஆகும்? -3 + 5 கழிச்சா 2 +2 = 2x. இந்த பக்கம் பெருக்கலுக்கு 2 இந்த பக்கம் வரும்போது வகுத்தில் மாறுமா? 2/2 = x. கேன்சல் பண்ணால் 1 2 2. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னவா இருக்கும்? 1. சரிங்களா? பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸோட மதிப்பு வந்து கொஷனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா வளைவரை. அதை பிரதி இல்லாமல் பிரதியிடும் போது என்ன கொடுத்துருக்காங்க? y = x² - 5x + 4. கொஷனில் கொடுத்துருக்கிறது. அப்போது இங்கே எக்ஸுக்கு போய் என்ன வரலாம்? 1 தரலாமா? அப்போ 1² - 5 × 1 + 4ன்னு வருமா? 1² பண்ணால் 1 × 1 1 - 5 × 1 5 + 4. பாருங்கள், இப்போ 1 4 கூட்டினா 5 -5 + 5 கழிச்சு என்ன வரும்? 0. அப்போ ஒய்யோட மதிப்பு நமக்கு 0. அப்போ நமக்கு தேவையான புள்ளி கேட்டிருந்தாங்களா? தேவையான புள்ளி பார்த்திங்கன்னா x, y = 1, 0. சரிங்களா?